அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் குறிப்பாக மே 1ஆம் தேதி முதல் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். 3இல் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான். சனி 3இல் இருப்பதோடு திருக்கணிதத்தின்படி ராகுவும் அவருடன் இணைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சனி அவருடன் இணைந்து ராகு சஞ்சரிக்கிறார். ஆனால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்திற்குள் வந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும், திருக்கணிதத்தின்படி துல்லியமாக இந்த தருணத்தில் நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. பல்வேறு வகையில உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்த சூழலில் இனி அவற்றிற்கு இடமே இல்லை என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் இதுவரை கனவு கோட்டை கட்டி பல்வேறு வகையில உங்களுடைய சக்தியை, பொருளாதார ரீதியான பணிகள் மற்றும் கடுமையான உழைப்பு என அனைத்தையும் இழந்திருந்தாலும் கூட இனி அனைத்தையும் மீட்பதோடு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிழல் கிரகம் மற்றும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குறிப்பாக ராகு கேதுவை காட்டிலும் சனியின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நெருக்கடிகள், தடைதாமதங்கள் உறுதியாகவே விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பிய பல நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும். ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாரம் முழுவதுமே பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் குரு வலம் வருகிறார். குரு பகவான் 5இல் இருப்பதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை முழுமையாக இந்த வாரம் முழுவதும் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. இந்த வாரத்திற்கு பிறகு 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருந்தாலும் கூட குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதை காட்டிலும் 6ஆம் இடத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற சூழல். எனவே உறுதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள், நெருக்கடிகள், சிக்கல்கள், பாக பிரிவினை என பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் முழுமையாக ஜென்மராசிக்கு இந்த வாரம் முழுவதும் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முற்றிலுமாக இறுதி தருவாயாக இருந்தாலும் கூட இதுவரை கிடைக்காத, இதுவரை அமையாத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சப்தமத்தில் வலம் வருகிறார். அவருடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும்
மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் புதிய முயற்சிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகளில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொள்வது மகர ராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். எந்த விதமான பணிகளிலும் முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள், சிரமம் நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக முற்றிலுமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் சுக்கிரன் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் மாற்றி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியனும் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். அவருடன் வித்யாகாரகரான புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் பல மடங்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வருவதோடு ஆரோக்கிய தொல்லைகளும் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் தொடர் பல சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கிறது. சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். குறிப்பாக 6, 7, 8, 9 ஆகிய இடங்களை வளப்படுத்த போகிறார். அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் கிடைப்பதோடு இனிதான் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.